விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஓட்டுக்காக பாத்திரம் கழுவுதல், துணி துவைத்தல் போன்ற வேலைகளை அமைச்சர் சேகர்பாபு செய்வார் என அவரை ஒப்புக்கொண்டுள்ளார் என முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக விமர்சித்துள்ளார். ஒரு 1 லட்சம் ரூபாய் ஷூ வாங்கிட்டு நேரா மினிக்கியா கார்ல ஏறிட்டு கார்ல உட்காந்துட்டு ஏசி இப்படி போறது இல்லை. சேத்துல, ஆத்துல, அதுக்கப்புறம் கடல்ல, அதுக்கப்புறம் குளத்துல, அதுக்கப்புறம் குடிசைவாழ் பகுதிகளில் எல்லா இடங்களிலும் சர்வசாதாரணமாக மக்கள் தொண்டு ஆற்றுகின்ற ஒரு இயக்கம் தான். அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். எனவே என்னுடைய செப்பலை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கா இருக்குன்னு. அப்போ பலபலனே இருக்காது. ஆனா அந்த அளவுக்கு அவ்வளவு பயணங்கள். ஆனா இவங்கெல்லாம் செருப்படுத்தி போட்டவங்க, அது வேற விஷயம். அது ஊடகங்கள்ல வர அந்த மாதிரி மானங்கட்ட செய்யலாம் நிச்சயமா நாங்க யாருமே செய்ய மாட்டோம். ஒண்ணு நான் என்ன கேட்டேன், இடைத்தேர்தல் வந்திருக்கு விக்கிரவாண்டியில. அந்த இடைத்தேர்தல் திமுக எந்த அளவுக்கு போகும்? பணம் மட்டும் இல்லாம கூட இந்த மாதிரி வேலையும் பண்ணுவாங்க. எந்த மாதிரி வேலை? துணி துவைச்சு கொடுக்குறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு பெருக்கி கூட்டுறது, அதுக்கப்புறம் 10 பாத்திரம் தேய்க்கிறது. இந்த 3மே செய்வாங்க. அது மானங்கிட்ட செயல் இல்லையாது. வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஆனா ஓட்டுக்காக மற்ற வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு அது என்ன வேலைன்னு சொல்லுவோம் நாம தமிழ்ல? முறவாசல் வேலை. அது என்ன வேலை? முறவாசல். அந்த முறவாசல் வேலை எங்களுக்கு தெரியாதுப்பா. சரிதானே? நாங்களாம் தன்மானத்தோடு இருக்கிற ஆளு. புரியுதா? எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டதே அந்த தன்மானம் தான். அந்த தன்மானத்தை எந்த காலத்தையும் இழக்க மாட்டோம். இவங்களுக்கு அந்த முறவாசல் அத்துப்படி. சேகர்பாபுக்கு அத்துப்படி, திமுக அத்துப்படி. அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா ஆமா அவர் ஒத்துக்கிறார் இல்லையா? அவர் ஒத்துக்கிறாரு இல்லையா? ஆமா நாங்க செய்வோம் அந்த வேலையை. துணி வச்சு கொடுப்போம், வீடு பெருக்குவோம், அப்புறம் 10 பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ப்போம். இது அவரே ஒத்துட்டாரு. அப்ப ஒத்துட்டாரு என்ன? சேகர்பாபு முறவாசல், திமுக முறவாசல். அப்படிதான் அந்த கருத்து இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.